904 465ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில சிங்கிள் நம்பர்ல நம்ம குடுத்தது ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நண்பா. பாக்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சிங்கிள் நம்பர்ல எடுத்து குடுத்தோம். 564 ரிசல்ட் 465. ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்கை தான் பார்க்குறோம். 27/5/26 தனலட்சுமி டிஎல் ட்ரா நம்பர் 54க்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட்டும் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். 26/5/26 ஸ்ரீ சக்தி எஸ்எஸ் ட்ரா நம்பர் 521க்கு வந்த ரிசல்ட் 904 465ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் சிங்கிள் நம்பரில் நம்ம கொடுத்தது ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நண்பா. பாக்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சிங்கிள் நம்பரில் எடுத்து கொடுத்தோம். 564 ரிசல்ட் 465. இந்த நம்பர் மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் இது 2வது ஃபுல் வின்னிங். பார்த்தீங்கன்னா பம்பருக்கு நம்ம கொடுத்தது 452. அந்த ரிசல்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 465ங்கிறது 564ங்கிறது பாக்ஸில் ஒரு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருந்தோம், அது பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி போர்டில் எந்த நம்பரும் முக்காரில் எதிர்பார்த்த நம்பர் இந்த சிங்கிள் போர்டில் நமக்கு வந்து தனியாக வரல. ஒரே ஒரு நம்பர் எடுத்தோம், அதில் மட்டும் பாக்ஸில் ஃபுல் நம்பர் வந்திருக்கு. இப்போ 65 45 6 4 வரும் தான் சொல்லிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி தான் ரெண்டுமே வந்திருக்கு. 5 அப்படிங்கிறது மட்டும் நம்ம கணக்கில் வந்ததுனால எடுத்தோம். 05 15 75 85ன்னு எடுத்தோம். இப்போ 45 65ங்கிறது நமக்கு இந்த இடத்துல வரல, அதனால் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளை சூப்பராக போர்டு பாஸ் ஆகிற மாதிரி நம்பர் ஆல்ரெடி எடுத்துட்டோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறத நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் எப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இப்போ கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் கிடைச்ச நம்பர் 7 6. நெக்ஸ்ட்டு பி போர்டில் 8 3. சி போர்டில் 6 5 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஏபி ஏசி பிசிக்கான ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 78 73 76 75 68 63 66 65 86 85 36 35 அப்படிங்கிற நம்பர்ஸ் நமக்கு ஆல் போர்டில் ஏபிஎஸ்சி பிசி ஆல் போர்டு நம்பர் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் எப்பயும் லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பரை பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 786 635 736 685 அப்படிங்கிற நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த நம்பரும் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்களா, நம்ம கொடுத்த நம்பர் பாக்ஸுங்கட்டி தான் போர்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸ்ட்ரைட்டாக வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறது கொஞ்சம் ரேரு தான். ஒரே மாதிரி போர்டில் வந்து இந்த மாதிரி உட்கார்றதுங்கிறது ரொம்ப ரேரு. ஸோ அதனால் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணுறவங்க இந்த நம்பரையும் பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்குங்க, இல்லைன்னா இந்த நம்பர்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தான். இதை கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்க வேணாம். இப்போ பாருங்கள், இப்போ 26 வரைக்கும் நம்ம எழுதின ரிசல்ட்டு தான் 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அந்த ரிசல்ட்டு மட்டும்தான் எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த கணக்குகளை நாளைக்கு எந்த மாதிரி வரும், ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.
4, 6, 5 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம எடுத்தது 5, 6, 4. 4, 6, 5 அப்படிங்கிறதுல பாக்ஸ்ல நமக்கு சூப்பரா பாஸ் ஆயிருந்துச்சு. இப்ப பாருங்க, இது ஒரு செட் ஆஃப் நம்பர். நாளைக்கு 7, 8, 6 அப்படிங்கிற இதுல இருந்து வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா, நம்ம இத எடுத்தது எதுலருந்து எடுத்தோம்னா, 5 அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் நம்பரு. இது வந்து பாருங்க 7, 8, 6ன்னு ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்திருக்கும். புரியும்னு நெனைக்கிறேன். இந்த 7, 8, 6க்கு அடுத்த ரிசல்ட்டு 4, 5, 2. அப்ப 4, 5, 2ல 4 ரிப்பீட் ஆகுமா? ஏன்னா ஒரு நம்பர் வந்தா அடுத்த நம்பர் அப்படியே வந்து ஒரே போர்ட்ல வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். 2, 8, 2, 9 அதேபோல 4, 0, 8, 4 அப்படின்னு வரையில 4 ரிப்பீட் வருமா? அப்படிங்கிறத பாருங்க. 4 வந்ததுன்னா, இந்த இடத்துல 3, 6, 9 ஒரு சான்ஸ் இருக்கு. இதோட வீடியோவோட லிங்க்க நான் வந்து எண்ட் ஸ்க்ரீன்லயும், ஐகார்ட்லயும் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த 3, 6, 9 அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான அதில டீட்டெயில்ஸ் வந்து நெறைய சொல்லியிருப்பேன். இப்ப இந்த 3, 6, 9 அப்ப 49. இந்த 46க்கு 49 அப்படிங்கிற மாரி வருமா? அப்படிங்கிறதையும் பாருங்க. இப்படி இந்த 46க்கு 49 வந்ததுன்னா, இந்த 5க்கு 0. ஏன்னா 46ன்னு ஒரு நம்பர் வந்ததுன்னா, 40 அப்படிங்கிறது வருங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். 45க்கும் 40 அந்த கணக்குல. 490ங்கிற ஒரு நம்பர மட்டும் பாருங்க. 490ங்கிற ஒரு நம்பர பாருங்க. அடுத்ததா இந்த ஃபாலோ நம்பர மிஸ் பண்ண வேணாம் நண்பா. நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு நம்பர் மட்டும் தான் குடுக்குறோம். அதிகமா இல்ல. 052 052ன்னு 2 இதுக்கு குடுத்தோம். இன்னைக்கும் 052 ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த நம்பர் வர்றக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க. சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த நம்பர் பாருங்க 490 ஃபாலோ நம்பர்ல எடுக்கிறவங்க 052யும் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம அடுத்ததா ஏபி, ஏசி, பிசிக்கான பெஸ்ட் பேர் நம்பர பார்க்கலாம். ஏபியை பொறுத்த வரைக்கும் 78, 73, 76, 75. ஏசியை பொறுத்த வரைக்கும் 76, 75, 78. பிசியை பொறுத்த வரைக்கும் 86, 85 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபைனலாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4ன்னு ஒரு நம்பர் வந்ததுன்னா அடுத்த நாள் ரிசல்ட் மேக்ஸிமம் 7ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த நம்பரை எந்த மாதிரி நம்பர் வருதுங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது நண்பா. அப்படி 7 மிஸ் ஆகுதுன்னா அடுத்த நம்பராக நம்ம 5ங்கிறத பார்ப்போம். 5ங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோ போடல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.